Human ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல் தொடங்கி நவம்பர் 19ஆம் தேதியோட ஒரு வருடம் நிறைவடைது. இரண்டாவது வருடத்துல நம்ம வெற்றிகரமா காலடி எடுத்து வைக்க போறோம் அப்படின்னு பெருமையோட சொல்லிக்கிறோம். எங்களுடைய இந்த வெற்றிக்கு முக்கிய காரணமே நேயர்களாகிய நீங்கள் தான். உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். கடந்த ஒரு வருடம் நம்ம சேனல் கடந்து வந்த பாதை பற்றி மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் என்ன சொல்றாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு சில பர்சனல் கேள்விகள்லாம் இருக்குது சார். என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளர், சன் டிவி, கலைஞர் டிவி போன்ற பிரபலமான அந்த தொலைக்காட்சிகளில் வந்து செய்தி வாசிப்பாளர், நெறியாளர் அப்படின்னு உங்களுடைய பணியை மிக சிறப்பாக செஞ்சுருக்கீங்க. எல்லாருக்குமே வந்து தெரிந்த ஒரு தமிழ் ஆர்வம் மிக்க ஒரு ஆளாக உங்களை நீங்கள் வந்து படுத்திக்கிட்டீங்க. அப்படி இருக்கையில் வந்து ஜோதிடம் மீது உங்களுக்கு ஆர்வம் எப்படி சார் திரும்பிச்சு? கண்டிப்பாக இதை நான் சொல்கிறதுக்கு கடமைப்பட்ட வேண்டிய ஒரு விஷயந்தான். ஏற்கனவே நம்ம சில நிகழ்ச்சிகளை அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா சொல்லியிருக்கேன். முதல்ல வந்து நான் கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு சென்னை வந்த பிறகு பணியாற்றினது எல்லாருமே பார்த்திங்கன்னா அச்சு ஊடகங்கள் தான். வாரப்பத்திரிகை, மாத பத்திரிகை, அப்புறம் வந்து தினசரி பத்திரிகை, அதிலே வணிக பத்திரிகை, ஸ்போர்ட்ஸ் பத்திரிகை, சினிமா பத்திரிகை, இந்த மாதிரி எல்லா தரப்பும் கலந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். சன் தொலைக்காட்சி வந்து 92ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நியூஸ் அப்படிங்கிறது 96லேருந்து தான் வர ஆரம்பிச்சுது. சன் டிவியில் தொலைக்காட்சி செய்திகள் ஸ்டார்ட் பண்ண 1996 எலெக்ஷனை ஒட்டி தான் அந்த செய்தி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அந்த காலகட்டத்தில் தான் வந்து நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கும்ல, என்னுடைய ஆசான் நெல்லை வசந்தன் ஐயா அப்படின்னு சொல்கிறோமா, அவர் முதல்ல சந்தித்தேன். அதாவது நான் பணியாற்றக்கூடிய இடத்துக்கு அவருடைய நண்பரை பார்க்க வரும்போது தான் முதல் அனுபவம் 96ல். அப்போ ஒரு வாரப்பத்திரிக்கையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வரும்போது தான் என்ன பண்ணார், என்னோடய ஜாதகத்தை பார்த்துட்டு, தம்பி நீங்கள் என்னமா பிரிண்ட் மீடியாவில் இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னார். அச்சு ஊடகத்தில் இருக்க மாட்டோன்னு சொன்னோன்னே ஒரு தவிப்பு. ஏன்னா வேலை வாய்ப்புகள் அப்பப்போ இப்போ உள்ள அளவுக்குலாம் அந்த அளவுக்கு அப்போ வாய்ப்புகள் கிடையாது இந்த ஊடகத்துறையில். அதனால் ஒரு பாதிப்பு இருக்குமோன்னு நினச்சேன். இல்லை நீங்கள் வந்து தொலைக்காட்சிக்கு போயிடுவீங்க, அதுவும் வந்து உங்களுடைய முகம் வந்து உலகம் முழுக்க தெரிகிற அளவுக்கு நீங்கள் அநேகமாக வந்து செய்தி வாசிப்பாளராக போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னார். கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அப்போ பார்த்திங்கன்னா தூர்தர்ஷன் மட்டும்தான், சன் டிவியும் அப்போ 2 தான் செய்தி வந்துகிட்டு இருந்தது. கேட்கும்போதே நினச்சி பார்க்கும்போதே ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 98ல் வந்து எனக்கு தொலைக்காட்சியில் வேலை வாய்ப்பு கிடச்சிது. ஏற்கனவே வந்து செய்தி எழுதுகிறவராக இருந்தனால துணை ஆசிரியராக தான் முதல்ல தான் சன் டிவியில் வேலை கிடச்சிது. அதுக்கப்புறம் அந்த ஒரு புல்லட்டினுக்கு பொறுப்பாசிரியர் அந்த அளவுக்கு வரும்போது ஒரு கட்டத்தில் வந்து வாய்ஸ் ஓவர் சொல்லுவோம்ல, டப்பிங்னு சொல்லுவோம்ல, நியூஸ் ஓரியன்ட் ஸ்டோரிஸுக்கு டப்பிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நியூஸ் ரீடர் ஆக்கிட்டாங்க. சன் தொலைக்காட்சி ஆரம்பித்தாங்கல்ல, சன் நியூஸ் ஆரம்பிக்கும் போது அப்போ வந்து மண்டல செய்திகளுக்காக முதல்ல வந்து செய்தி வாசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அங்கே நின்ன பிறகு மற்ற தொலைக்காட்சிகளுக்கெல்லாம் போகும்போது செய்தி வாசிப்பாளராகவே போயிட்டோம். கடைசியாக பார்த்திங்கன்னா 2010ஆம் ஆண்டில் கூட பார்த்திங்கன்னா கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியில் போகும்போது வெறும் செய்தி வாசிப்பாளராக இல்லாமல் நிகழ்ச்சியை வந்து தொகுத்து வழங்குறது, அதுக்கப்புறம் நேரலையில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ப்ரோக்ராம் இப்படிலாம் நிறைய பண்ணிடும்போது இன்னும் கொஞ்சம் அனுபவங்கள் அதிகமாக இருக்குது. அப்போ டெய்லி வந்து இந்த 2 மணி நேரம் காலையில் அந்த காலை பதிப்புங்கிற ஒரு நிகழ்ச்சி போயிட்டுருக்கோம். அது முழுக்க மேக்ஸிமம் என்ன மையப்படுத்தியே தான் நடந்துகிட்ருக்கு இந்த 2 வருஷம் வரைக்கும் அந்த நிகழ்ச்சி. அது வந்து பார்த்திங்கன்னா அப்போவே டிஆர்பி ரேட்டில் வந்து செகண்ட் இருக்குது, பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் செகண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்குலாம் இருந்தால் அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து இந்த நெருக்கடிகள், வேலைவாய்ப்புகள், இந்த பிரச்சனைகள்லாம் வந்த பிறகு கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிற மாதிரி சூழல் ஆகிப்போச்சு. நெல்லை வசந்தன் ஐயா வந்து ஏற்கனவே சொன்னார் இல்லையா, நீங்கள் தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளராக போயிடுவீங்கன்னு சொல்லிட்டு. அப்படி தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளராக போன பிறகு நன்றி சொல்கிறதுக்காக திரும்ப வந்து அவரை பார்க்க வந்தேன். அப்போ தான் கேட்டார், ஏற்கனவே நான் உன்னை பார்க்கும்போது ஜாதிடம் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது சும்மா பேசி கொஞ்சம் தெரியும்னு சொன்னீங்க இல்லையா, இப்போ நீங்கள் வந்து நல்ல ஜோதிடர் ஆகிடுவீங்க, பெரிய ஜோதிடர் ஆகிடுவீங்க. அதுக்கு அவர் சொன்ன விளக்கம், 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ஒரு வந்து ஜோதிடர், நல்ல ஜோதிடர் தான். கடகத்தையும் சிம்மத்தையும் அந்த செவ்வாய் பார்வை செய்கிறதுனால ஒரு பெரிய ஜோதிடராக, ஒரு நல்ல அனலைஸ் பண்ணக்கூடிய ஜோதிடராக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து தொழில் வந்து மீடியா தான். மீடியா விட்டு கடைசி வரைக்கும் போக மாட்டீங்க. அதை ஒட்டி வேணால் அரசியல், சினிமான்னு பயணிக்கலாமே தவிர அந்த 3 தாண்டி போக முடியாது. ஜோதிடம்ங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இந்த ஜென்மத்து தொடர்பு இல்லை, போன ஜென்மத்து தொடர்பு. நீங்கள் அதை வந்து தொழிலாக எடுக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக வந்து இதில் பெரிய அளவுக்கு நீங்கள் ரிசர்ச்லாம் பண்ணி உங்களை நம்பியும் சில பேர் வந்து ஆலோசனை செய்வாங்க அப்படின்னு அவர் சொன்னது தான்.
அதுக்கப்புறம் அவர் கூடவே கிட்டத்தட்ட ஒரு 25 அவர் கிட்டத்தட்ட இறக்குற காலம் வரைக்கும் நான் கிட்டத்தட்ட அது 96க்கு அப்புறமே அவரோட தொடர்பில் தான் இருக்கேன். இடையில பணி நிமித்தமாக இடையில போக முடியாமல் இருக்கும், வர முடியாமல் இருக்க தவிர அப்பப்போலாம் போகும்போது இடையில வேலை இல்லாத காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் கூடவே இருக்கும்போது அந்த அவர் ஒரு டைம் சொன்னால் அந்த ஜாதகத்தை போட்டு கொடுக்குறது, அதுக்கப்புறம் அவர் பலன் சொல்லும்போது உற்று நோக்கிறது, அதுக்கப்புறம் அங்கே ஏதாவது ஒரு ஜாதகம் பார்த்துட்டே இருக்கிறப்ப அங்கேருந்து என் நம்பருக்கு அந்த கிளைண்ட் எதுக்குமே ஃபோன் பண்ணுவார் ஸ்பீக்கரில் போட்டுட்டு, தம்பி இந்த கிரக சேர்க்கை வருது, இப்போ என்ன பேர் வரும் அப்படின்னு கேட்பார். ஏற்கனவே எங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காரு இல்லையா. அப்போ நம்ம அதெல்லாம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா அவர் அது ஒரு லெவலுக்கு வந்துட்டார். அப்போ ஏற்கனவே அவர் சொல்லும்போது இந்த சில விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக நடந்துறதுனால சரி இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம வந்து இதை தொழிலாக பார்த்தாலும் பார்க்காட்டியும் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவோம், அப்படின்ற ஆர்வம் வந்துடுச்சு. கற்றுக்கலாங்கிற ஒரு ஆர்வத்தை தாண்டி அந்த சந்தேகங்கள்லாம் தீர்க்கறதுக்காக பல நூல்களை படிக்க ஆரம்பித்தது. அவர் வந்து நமக்கு ஒரு பேசிக்கை சொல்லி கொடுத்து ஒரு நல்ல ஃபார்மெட்டை சொல்லி கொடுத்துட்டாரு. அப்புறம் அடுத்தடுத்து நிறைய சந்தேகம் வரும்போது எல்லா சந்தேகங்களையும் ஒருத்தவங்க சொல்ல முடியாதுல்ல. அதுக்கப்புறம் நிறைய தேட ஆரம்பித்து நிறைய புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்து நாடி சம்மந்தப்பட்ட விஷயங்களை இப்படியெல்லாம் நிறைய பார்க்கும்போது தான் என்னாச்சு, சரியா இப்போ சில நண்பர்களும் என்ன ஆலோசனை கேட்குறதுக்கு வர்றதெல்லாம் உண்டு, செலவுக்கு பணம் கொடுக்குறதெல்லாம் உண்டு. ஸோ அதனால் ஏன் எதுவும் ஒரு பக்கம் சைடில் இருக்கட்டுமே அப்படின்னு யோசிக்கும்போது அடுத்து வந்து இப்போது நமக்குன்னு ஒரு தொழில் வேணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு போகும்போது எனக்கு தெரிஞ்சது ஊடகத்தை தவிர எதுவும் தெரியாது. அரசியல், பிஸ்னஸ் இந்த மாதிரி செய்திகள் தான் நமக்கு நிறைய தெரியும். சரி நம்ம ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குல்ல, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா ஒன்றும் பெரிய பொருளாதார பின்னணி கிடையாதுல்ல. அப்போ மூளையும் வாயும் வச்சு தான் நம்ம தொழில் பண்ணணும். சரி அப்படி ஆரம்பிக்கும்போது டெய்லி ஒரு வீடியோ போடணும். டெய்லி ஒரு வீடியோ வந்து ஷூட் பண்ணி எடிட் பண்ணி போடுறதுக்கு பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 3-4 பேர் கையில் வேணும். உங்களை மாதிரி கொஞ்சம் நல்லா அழகாக பேசக்கூடிய ஆங்கர் வேணும், அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். இது எல்லாமே ஆரம்ப கட்டத்தில் ஒரு பிரச்சனையாக இருந்ததுனால அப்போ ஒர்க் பண்ணவங்க என்ன சொன்னாங்க, சார் நீங்கள் ஜோதிடம் தான் நல்லா பேசுகிறீங்கல்ல, நீங்கள் ஜோதிடத்தை தனியாக பேசுங்க, வாரத்தில் 2 நாள் 1 நாள் ஷூட் பண்ணிவிட்டு நாங்கள் எடிட் பண்ணி போட்டுக்கிறோம்னாங்களா. அப்படி ஆரம்பித்தது தான் இந்த ஜோதிடம். இப்படி தான் நான் ஜோதிடத்துக்கு வந்தேன். இதே போல் நிறைய வரலாறுலாம் நிறைய பேசியிருக்கேன், அரசியல் நிறைய பேசியிருக்கேன். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்மளோட நான் கடந்து வந்த பாதை இதை ஏன் தொடங்கினேன், நான் திட்டமிட்டெல்லாம் தொடங்கலை. ஒரு பக்கத்தில் ஆரம்பித்தோம், அதுக்கப்புறம் மக்கள் மத்தியில் வரவேற்பு ஆரம்பித்ததுக்கப்புறம் இது அப்படியே பண்ணுறோம். இனிமேல் நம்ம அடுத்தது அரசியல் விஷயங்கள்லாம் பின்னாடி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக சார். சார் நம்முடைய சேனலில் ஸ்பெஷலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட விழிப்புணர்வு வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். அதாவது இந்த மூட நம்பிக்கைகளெல்லாம் சொல்லி மக்களை ஏமாற்றாமல் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய அந்த வீடியோக்களை தான் போட்டுட்ருக்கோம். இப்படி இந்த 1 வருடத்தில் நீங்கள் கடந்து வந்த இந்த பாதையில் வந்து பல எதிர்ப்புகள் வந்திருக்கும், ஆதரவும் வந்திருக்கும். நீங்கள் யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல விரும்புகிறீங்க சார்? நான் வந்து தொலைக்காட்சி சேனல் ஆரம்பிக்கும் போது எனக்கு எதுவுமே கிடையாது. நான் வந்து எனக்கு எல்லாமே உதவிகள் செய்தது பூரா மேக்சிமம் பார்த்திங்கன்னா நண்பர்கள் தான். இங்கே இருக்கிற நண்பர்களும் இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களும் இருக்காங்க. உறவினர்கள் அப்படிங்கிறத விட பார்த்திங்கன்னா செய்தவர்கள் அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் தான். சேனல் வளரும்போது எப்படி கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஒரு சப்ஜெக்டை எடுத்து அனலைஸ் பண்ணும்போது இது இப்படி பண்ணால் இதுலேருந்து நமக்கு வந்து கிளைண்ட் வருவாங்க, இதுலேருந்து எப்படி நமக்கு வருவாய் வருங்கிற ஒரு போர்ஷனை முதல்ல எடுத்தேன். அவங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் உண்மையை சொல்லணும். 2வது சுவாரஸ்யமாக சொல்லணும். உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு தூங்க வைக்கிற மாதிரி பேசக்கூடாதுல்ல, சுவாரஸ்யமாக சொல்லணும், எக்ஸாம்பிளோட சொல்லணும். 1. அடுத்தது பார்த்திங்கன்னா என்னுடைய ஆசான் நெல்லை வசந்தன் ஐயா அடிக்கடி சொல்லுவார் இல்லையா, மக்களுக்கு வந்து ஜோதிடத்தில் ஒரு விழிப்புணர்வு வரணும், அப்போ தான் அவன் போய் வேறு யார்ட்டையும் ஏமாறாமல் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ இப்போ அடிப்படையாக பார்க்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன விழிப்புணர்வு விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு பேசிக்கிலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி நம்ம அண்மை வீடியோக்குள்ளே பார்த்திங்கன்னா தெரியும், சனிப்பெயர்ச்சிக்கு வரைக்கும் என்ன இயற்கையான பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம். அடுத்தது ஆன்மீகம்னு ஒரு பேரில் தான் ஆரம்பிச்சிருக்கோம் தவிர ஆன்மீகத்தை வந்து நம்ம இன்னும் பெரிய அளவுக்கு தொடவே இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கார்த்திகை விரதம் இப்படி இந்த மாதிரி விஷயங்கள், சஷ்டி விரதம் இப்படி பண்ணது, அந்த கோயில்களை பற்றி பேசுகிறது, முருகனை பற்றி பேசுகிறது, அதனால் வியூஸ் வருது. நான் அப்படியெல்லாம் போகவே இல்லை. முருகனை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன். முருகனை பற்றி பேசும்போது கூட பார்த்திங்கன்னா தமிழ் கடவுள் முருகனை வந்து இலக்கிய சான்றுகளோட என்னென்ன பேச முடியும், அதை நல்ல அறிஞர்கள்லாம் அதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்களோ அப்படி தான் பேசியிருக்கேன். மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறத விட மக்களோட நம்பிக்கையை நான் வேறு ரூட்டுக்கு தவறாக இன்னும் இட்டுட்டு போகிறதுக்கு விரும்பலை. அதில் தான் நான் ரொம்ப கவனமாக இருந்தேன். சில பேர் உதாரணமாக இருக்க விரும்புகிறீங்க மக்கள். ஆமாம், கண்டிப்பாக இருக்கேன். அதாவது என்ன பிடிக்குதோ பிடிக்கலையா நான் சொல்கிறத வந்து சில விஷயங்களை சொல்லி தான் தீரணும். எனக்கு பின்னாடி யோசிக்கலாம்ல, எத்தனை பேர் பல பேர் வந்து நாட்டு மக்களுக்கு என்னென்னமோ செஞ்சுருக்காங்க. என்னால் என்னோடய பின்னணியிலேருந்து எதுவும் நான் மக்களுக்கு ஒன்றும் அள்ளிலாம் கொடுக்க முடியாது. குறைந்தபட்சம் எனக்கு தெரிஞ்ச உண்மையை நான் சொல்கிறேன். இதுக்கு தான் அந்த நிறைய பாராட்டு கிடைச்சிது. எதிர்ப்புகளும் சில இடங்கள்லேருந்து தான் வரதான் செய்யுது. எப்படி பண்ணுவாங்கன்னா, அந்த ஜோதிடத்தை வந்து பிரதானமாக தொழிலாக எடுக்கிறவங்க பல பேர் இருக்காங்க. நல்லவர்கள்லாம் இந்த பக்கம் வரமாட்டாங்க, பாராட்டுவாங்க, கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்க. நிறைய ஜோதிடர்கள் கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்க.
சில பேர் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, யார் யாரோட கான்செப்டை எடுத்துக்கிட்டு யார் யாரோ ஒன்று பேசிட்டு இப்படி பண்ணுறாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, கீழே வந்து தவறாலாம் கமெண்ட் போடுவாங்க, தவறான கேள்விகள்லாம் கேட்க சொல்லுவாங்க. நான் எல்லாத்துக்குமே ஓப்பனாகவே பதில் சொல்லுவேன். ஏன்னா நேரடியாக வந்து பேசுனாங்கன்னா நம்ம பதில் சொல்ல முடியும், மறைமுகமாக வர்றவங்களுக்கு என்ன பதில் சொல்ல முடியும், அங்கங்கே சில விஷயங்கள்லாம் பண்ணி விடுவாங்க. ஸோ அதுக்காகலாம் நான் கவலைப்படல. ஆனால் இதையும் மீறி நம்ம பேசும்போது பார்த்திங்கன்னா, உண்மையை சொல்கிறோம் இல்லையா, உண்மையை சொல்கிறதுல ஒரு மகிழ்ச்சி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஜோதிடம் தெரியாதவர்களுக்கு கூட, ஏன்னா இன்றைக்கி யூடியூப் அதெல்லாம் பார்த்து நிறைய பேர் டவுட் கேட்குறாங்க. அதை பேத்துட்டு அவங்க கேட்கும்போது நான் சொல்கிற அணுகுமுறை வந்து அவங்களுக்கு முற்றிலும் வந்து வேறு மாதிரி இருக்குது. அப்போ வந்து அனுபவபூர்வமாக இது ஓரளவுக்கு சரியாகவும் இருக்குங்கிறத உணர்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி வர்றவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா, அவங்களுடைய ஆதரவு வந்து எனக்கு தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு. நம்ம சேனல் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டே இருப்பீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி நாங்கள் ஒரு இடத்துல கூட நம்ம இது வரைக்கும் சொன்னவே இல்லை. அதே போல் ஒரு டாப்பிக்கை எடுத்துகிட்டு ஒரு பாதி டாப்பிக்கை சொல்லிவிட்டு மேலும் விவரங்களுக்கு கீழ்கண்ட தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னா வணிக ரீதியான நோக்கம் இது வரைக்கும் நான் பண்ணலை. ஏன்னா அதில் நான் ரொம்ப கவனமாக இருக்கேன். எனக்கு சில நண்பர்கள் இருக்காங்க, இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா என்னை தேடி பிடிச்சி சேனல் நம்பரை கண்டுபிடிச்சி கம்பல் பண்ணி வந்து எங்கிட்ட ஆலோசனைகள் பெற்றுட்டு போகிறவங்களும் இருக்காங்க. நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. அவர்களுடைய உதவிகளோடு இந்த சேனல் நடந்துக்கிட்டு இருக்கு, நான் அதையும் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் நான் வந்து முழுக்க இதை வணிக நோக்கமாக்க விரும்பலை. அதே போல் வந்து ஒரு விஷயம் நான் சொன்னேன்னா, ஒரு டாபிக், அதுக்கு ஒரு லாஜிக் சொல்லுவேன். இது எந்த நூல்லேருந்து எடுத்திருக்கேன்னு சொல்லுவேன். இந்த என்னுடைய ஆசான் எந்தெந்த இடங்களில் எப்படி அப்ரோச் பண்ணுறாருங்கிற சில விஷயங்களை சொல்கிறேன். அதே போல் அவருடைய பேரை சொல்லி நான் யாரையும் வந்து தவறான விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு விரும்புறதில்லை. அவர் இருக்கும்போதே சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அவருக்கு எனக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டில் ஒரு பகுதி இது. இன்னும் பல பகுதிகள் இருக்குது. எனக்கு அடுத்தடுத்து அதுக்கான வாய்ப்புகள் வரும்போது அந்தந்த கடமைகளும் நான் செஞ்சிகிட்டு இருப்பேன். ஒரு கடமை, நெல்லை வசந்தன் ஐயான்னா இப்படி தான், அவருடைய கேரக்டர் இப்படி தான், அவர் குணாதிசயங்கள் இப்படி தான், அவர் வந்து எப்படி ஒரு ஜாதகத்தை பார்த்து அணுகுவார், இதெல்லாம் வந்து நான் கரெக்டாக சொல்லிகிட்ருக்கேன். அவர் பேரை சொல்லிவிட்டு எந்த வணிக நோக்கத்தோடையும் நான் பயன்படுத்தலை. நான் வந்து வரலாறை பற்றி தான் யூடியூப்லலாம் பேச ஆரம்பித்தது. ஃபஸ்ட்டு ஒரு ப்ரைவேட் சேனலில் என்னை கூப்பிட்டு, நீங்கள் தான் ஜோதிடம் நல்லா தெரியுமா, நீங்கள் பேசுங்க அப்படின்னாங்க. நான் வந்து தனியாக பேசுனா நல்லா இருக்காது, யாரையாவது ஒரு 4-5 பேர் பப்ளிக்கை கொண்டு வந்து வைங்க, நான் வந்து அவங்க டவுட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அது வந்து நல்ல ரீச் ஆகிடுச்சு. அந்த இடத்துக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை போடாதீங்க, டெலிட் பண்ணுங்கன்னு சில பேர் பேசினாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு கோவம் வந்துச்சு. அது வரைக்கும் ஜோதிடத்தை வந்து நான் சேனல்லையும் பேச விரும்பலை, ஜோதிடத்தை ப்ரொஃபஷனாகவும் எடுக்க விரும்பலை. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு கோவம் வந்துச்சு. ஏன்னா எல்லாருமே இப்போ அங்கே போய் பேசினவங்க யாருன்னா, என்கிட்ட வந்து வசந்தன் ஐயாவோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொகுப்பெல்லாம் வாங்கினவங்க தான் அந்த மாதிரி பேசினாங்க. அதனால் என்ன போச்சுன்னா, அதில் ஒரு கோபம். அதாவது அவங்களால அவங்க வீடியோவை டெலீட் பண்ணலை, எப்படி அந்த மனசோட சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம மேலே ஒரு வெஞ்சன்ஸ் தானே இருக்கும். அந்த கோபத்தில் தான் அந்த வன்மம் இருக்குல்ல, அதுக்காகவும் தான் இந்த சேனல் நான் மெயினாக ஆரம்பித்தேன். உண்மை என்னவோ, ஐயா எனக்கு வசந்தன் ஐயா எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ, கூடுமான வரையில் ஒரு சில விஷயங்களை நம்ம ஓப்பனாக பேச முடியாது. அப்படி பேசினோன்னா அதை ஒரு காரணமாக வச்சு, இதோ பாருங்க இவர் சொல்லியிருக்காரு, வசந்தன் ஐயா அந்த மாதிரி சொன்னதாக ராஜேந்திரன் சொல்கிறாரு, அதனால் இந்த தோஷம் இருக்குது, இந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா, அப்படி பேச மாட்டோம். அதே போல் நம்ம சொல்கிறதுமே எல்லாருக்கும் நம்பிக்கை ஊட்டுற அளவுக்கு தான் சொல்லுவோம். அது வந்து அவர் சொல்லி கொடுத்த பாடம். அந்த விஷயம் வந்து எனக்கு எளிமையாக இருந்ததுனால, அவருடைய ஆசியிலும் அவர் வந்து அமரர் ஆகிட்டார், ஒரு கடவுளாக இருந்து எனக்கு வழிகாட்டுவார். அந்த நம்பிக்கையிலும், இது மூட நம்பிக்கையில் பக்தி, நம்ம நேசித்த ஒரு அன்பான ஜீவனுடைய மேலே உள்ள பக்தி, அதனால் அவர் மேலே நம்ம நன்றியோடு இந்த சேனலை வந்து தொடங்கி இந்த ஒரு வருஷம் அவருடைய ஆசீர்வாதத்திலையும் மற்ற நண்பர்களுடைய உதவியாலையும், அதாவது நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங் பேஸ் இருக்குது இல்லையா, கிட்டத்தட்ட நம்ம ஒரு 90,000 சப்ஸ்கிரைபரை நெருங்க போகிறோம். எங்கேயுமே இது வரைக்கும் நம்ம ப்ரொமோஷன் பண்ணதில்லை. எல்லாம் இன்னும் சொல்ல போனால் அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது உங்களுக்கே தெரியும் இல்லையா. இதையும் கடந்து மக்களோட பேராதரவில் தான் நம்ம இந்த ஒரு வருஷம் தொடங்கியிருக்கோம். இப்படி தான் நான் ஜோதிடத்துக்கு வந்த விதம், ஜோதிடத்தை பார்த்த விதம், ஜோதிடத்தை இன்றைக்கி யூடியூப் வழியாக விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்த்த விதமும் இதுதான். சரி, இப்போ நம்ம ஆன்மீகம் தொடர்பான வீடியோஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அதை பேசக்கூடியவங்க வந்து அந்த ஆன்மீக அடையாளம்னு ஒரு தோற்றத்தோடு உட்காந்துருப்பாங்க இல்லைங்களா. ஆனால் நீங்கள் அப்படிலாம் இல்லாமல் ஜீன்ஸு, மாடர்னாக ஷர்ட் அப்படிலாம் போட்டு உட்காந்துருக்கீங்களே, இது ஒரு புதுமையாக இருக்குது சார் பார்க்கவே. இல்லைம்மா, இது புதுமையெல்லாம் இல்லை. என்னுடைய குரு அப்படி தான் இருப்பார். அவர் அழகாக சொல்லுவார், 2 பேருக்கும் சுக்கிர ஆதிக்கம், 2 பேருக்கும் செவ்வாய் ஆதிக்கம், பொதுவாக வந்து நீங்கள் நார்மலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதாவது அது வந்து ஒரு தனி ரோல் இல்லை, வாழ்க்கையோட ஒரு பகுதி தான் ஜோதிடம். கிரகங்களோட மூமெண்ட்டை வச்சு நீங்கள் ஒரு ஆலோசனை சொல்ல போகிறீங்க.
கடவுளுடைய அருள் பெற்றிருக்கோம் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லக்கூடிய வாயிலேருந்து வர்ற பலனில் தான் இருக்கணும் தவிர நம்மளோட அடையாளங்கள்ல இல்லை. அது ஜோதிடம் அப்படிங்கிறது உலக அளவில் எல்லா நாடுகள்லையும் இருக்குது. நம்ம மட்டுமே அந்த ஜோதிடத்தை கண்டுபிடிச்சில்ல. கிரேக்கத்துலேயும் ஜோதிடத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. இன்னும் பல்வேறு நாடுகளில் குறிப்புகள்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் கலந்து சொல்கிறோம். நம்ம சொல்கிற கடவுள் வந்து அங்கே கும்பிட முடியாது இல்லையா? அது வேறு, கடவுள் நம்பிக்கைங்கிறது வேறு. அதை ஜோதிடத்தோடு முடிச்சு போட வேணாம் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்போம். அதே சமயத்தில் சில பேருக்கு வந்து கோயிலுக்கு போனால் தான் அவங்களுக்கு மன நிறைவடையும். இது வந்து மக்களை நம்ம காலகாலமாக பின்பற்றிட்டு வர்றது. நமக்கு அதுக்கான புறம்பான வழிகள்லாம் போகிறதில்ல. அப்போ அந்த கிரக ரீதியாக இந்தந்த இடங்களுக்கு போனால் நல்லாயிருக்கும், கோயில்களுக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவான். என்னுடைய ஆசானும் இப்படி தான் இருப்பார். அழகாக ஷர்ட் போட்டுப்பார், பேண்ட் போட்டுக்குவார், சென்ட் அடிச்சுக்குவார். ஆனால் அவர் சொல்கிறது அத்தனையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக சொல்லுவார். டவுட் கேட்டிங்கன்னா அவர் ஒரு விளக்கம் சொன்னார்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பக்கமே வந்து அந்த டவுட் உங்களுக்கு வரவே வராது. சொல்லுவாங்கள்ல, மீன் பிடிக்கிறதுக்கு மீன் பிடிச்சி கையில் கொடுக்குறத மீன் பிடிக்கிறத கற்றுக் கொடுக்குறது இல்லை, எந்த ரூட்டில் எப்படி பயணிக்கணுங்கிற ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குவார். வசந்தன் ஐயா வந்து இன்னும் நிறைய பெரிய அளவுக்கு பண்ணிட்டார். நாஸ்டாடாமஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு, இந்தியாவின் நாஸ்டாடாமஸ், தமிழகத்தின் நாஸ்டாடாமஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு அதை வந்து தயார் பண்ணியிருக்காரு. அதை வந்து இன்னும் உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கணும். அதோட வந்து அது எந்த பிசுறும் எந்த விதமான லாப நோக்கமும் வணிக நோக்கமும் இல்லாமல் அது கொண்டுட்டு போகணுங்கிறது தான் என்னோடய அசைன்மெண்ட்டு. அதுக்கு வந்து இந்த யூடியூப் சேனல் வந்து எனக்கு பெரிய அளவுக்கு உதவியாக இருக்குது. அடுத்து என்னோடய சர்வேலன்ஸுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதையும் நான் சொல்லணும்ல. சேவை மட்டுமே நோக்கம் அல்ல, சேவை தான் மேஜரான நோக்கம். முழுக்க முழுக்க சேவாட்டினா நம்மளோட பர்சனல் லைஃப்பும் இருக்குல்ல, அதுக்கு இது ரொம்ப வசதியாக இருக்குது. நீங்கள் யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல விரும்புகிறீங்க? எனக்குன்னு சொல்ல இந்த சேனலுக்கு நிறைய உதவி செய்தவர்கள் பேரில் வந்து முதல்ல நிற்கிறவர் வந்து சென்னையை சேர்ந்த பாலமுனீஸ்வரன். அவர் வந்து ஒரு பொறியாளர். அவர் ஒரு முக்கியமான தனியார் நிறுவனத்தில் ஒரு நல்ல முக்கிய பொறுப்பில் இருக்கார். அவர் தான் எனக்கு முதல்ல உதவி செஞ்சவர். அவர் தொடங்கி வச்சதுக்கப்புறம் பல பேர் பெரிய அளவுக்கும் சிறிய அளவுக்கும் தொடர்ந்து உதவி செஞ்சிட்ருக்காங்க. சிங்கப்பூரை சேர்ந்த திரு டிஆர்வி அவர்கள், நெல்லூரை சேர்ந்த திரு செந்தில்குமார் அவர்கள், சென்னை கொளத்தூரை சேர்ந்த திரு பாலு, தூத்துக்குடியைச் சேர்ந்த திரு முத்துக்குமார், மதுரையைச் சேர்ந்த திரு கண்ணன், லண்டனில் வசிக்கும் திரு மாரியப்பன் வாசுதேவன், அபுதாபியில் வசிக்கும் நந்தகுமார் அவர்கள், சிங்கப்பூரில் வசிக்கும் வசந்தராஜா மற்றும் சதீஷ்குமார், ஹோசூரைச் சேர்ந்த ரவிக்குமார், சென்னை தியாகராஜன், விக்னேஷ், முனைவர் முருகன், கும்மிடிப்பூண்டி தயாளன், முத்து மணிகண்டன், அமெரிக்காவில் வசிக்கும் பாலமுருகன் மற்றும் சுந்தர் ஆகியோருக்கு இந்த நேரத்தில் எனது மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கும் நான் ஒரு வகையில் நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆரம்பத்துலேருந்து நிறைய ஆங்கர்ஸ் வந்துட்டு போயிட்டாங்க. கரெக்டாக 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. அதே போல் என்னோட கடந்த 4 மாதம் இல்லை, நெருக்கடியான காலகட்டங்கள்லாம் என்னோட இருந்து என்னோட கஷ்டங்களையும் சேர்த்த நம்மளுடைய எடிட்டர் திரு முத்துக்குமாரசாமி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி. கண்டிப்பாக சார். உங்களுடைய ஆசான் நெல்லை வசந்தன் அவர்களுடைய அருளும் மக்களுடைய அந்த ஆதரவும் சப்போர்ட்டும் என்றைக்குமே உங்களுடைய வந்து பயணத்துக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் சார். என்னுடைய கருத்து, மக்களுடைய கருத்தும் நிச்சயமாக இதாக தான் இருக்கும். நன்றி சார். நன்றிம்மா.